என்ன பண்ண போனால் பிக்சரில் சிம்பிளாக ஒரு எடிட்டிங் பார்க்கலாம். பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிவ் ஃபோட்டோ டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிடலாம். டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் ஆப்ஷனில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிராப்பை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுங்க. ஆடு ஃபோட்டோவில் போயிட்டு ஒரு 2 டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். டெம்ப்ளேட் லிங்க் வேணும்னா கமெண்டில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன் லிங்க்கை. டெம்ப்ளேட்டை தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. டெம்ப்ளேட் வைக்கிற பின்னாடி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் கரெக்டான சைஸுக்கு. ஆடு ஃபோட்டோக்கு போயிட்டு தேவையான இமேஜை எடுத்துங்க. இமேஜை ஜூம் பண்ணி வச்சுட்டு பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளண்டை டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீனை டெஸ்ட் பண்ணிக்கணும். மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்கும். லைட்டாக அந்த சைடில் பிளாக்காக வராமல் லைட்டாக சைடில் பண்ணிங்க. திருப்பி நான் ஆடு ஃபோட்டோக்கு போயிட்டு 2 ஃபோட்டோ எடுத்துங்க. ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துங்க. ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டிக்கரை ஏற்றிக்கின்னு ஃப்ளவரை டைப் பண்ணி எடுத்துங்க. ஃப்ளவரை ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஃப்ளவர் ஏற்றிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ளவரை டிலீட் பண்ணிடலாம். கரெக்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க ஃப்ளவரை. அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு பட்டர்ஃப்ளை டைப் பண்ணி எடுத்துங்க. ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான நேம் டைப் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான கலர் வச்சுங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் போய்ட்டு சன்லைட்னு ஒரு டைப் பண்ணி எடுத்துங்க. சன்லைட் டைப் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணிங்க. ஸ்க்ரீன் வச்சு பிளெண்ட் பண்ணிங்க. மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அவ்வளோதான், நம்ம எடிட் முடிஞ்சிச்சு.